ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மெர்சன்டைல் பேங்க், டிஎம்பின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க்கில் வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான போஸ்ட் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எனி டிகிரி முடித்தவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பற்றின மொத்த டீட்டெயில்ஸையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க்கோட கெரியர் பேஜ். இந்த பேஜ்க்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதில் போய் உள்ளே போய்க்கோங்க. இதில் போனீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 1, அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரேட் ஃபினான்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் இன்ஸ்பெக்டர். ஸோ மொத்தமாக வந்து 4 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஸ்கேல் 2. அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23 ஓப்பன் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கை கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எனி கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன். அதாவது நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பிஜி முடிச்சிருந்தாலும் 60% மார்க்ஸோடு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெகுலரில் தான் முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ரெகுலரில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸ் தான். ஸோ பெர்மனெண்ட்டான ஜாபு. ஆல் ஓவர் இந்தியா, எனிவேர் இன் இந்தியாவில் வந்துட்டு உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். இந்த ஜாபில் உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பில்ட் அண்ட் மெயின்டைன் ஸ்ட்ராங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். அப்புறம் நியூ கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணணும். அப்புறம் உங்களோட சேல்ஸு, பிஸ்னஸ் டார்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். அப்புறம் கஸ்டமர் போர்ட்ஃபோலியோலாம் வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். கேஒய்சி வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. உங்களுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் இல்லைனா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட்டுமே கிடையாது. ஃப்ரீயாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஜென்ரல் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ரோல், லொக்கேஷன் இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் தான். அதாவது இப்போ உங்களுக்கு போஸ்டிங் போட்டாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்க எல்லா எலிஜிபிலிட்டியும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்க வெப்சைட்டில், அதாவது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். உங்களோட வேலிட் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸையுமே செக் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்கதை ஃபாலோ பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி, அதாவது உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஏஜ் ப்ரூஃப்கான ஒரு சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட லாஸ்ட் மந்த் சேலரி ஸ்லிப், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி மற்ற 3 ஜாப்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் கீழே அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலே பார்த்துக்கோங்க. அதில் வந்து அப்ளை ஆன்லைன் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நேம், ஜெண்டர், குவாலிஃபிகேஷன், மொபைல் நம்பர், உங்களோட கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.